பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞானத்தில கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனுஷன் அடைகிற நல்ல காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:9 வாசிக்கலாமா? என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது மகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளுமாமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சங்கீதக்காரன் தன்னுடைய பாவத்தினுடைய அறிக்கை தான் அந்த சங்கீதம் நான் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அவர் சொல்லும் பொழுது பாவத்தை பாராதபடி முகத்தை மறைத்து நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிறேன் பார்க்க கூடாதுங்கிறார். நான் பாவம் செஞ்சுட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டவர், தயவு செய்து என் கிரமத்தெல்லாம் நீக்குங்கிறார். எனக்கு தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சுட்டேன், என்னை நீங்க அதுக்கு உங்க முகத்தை மறைச்சிக்கிட்டாவது என்னை அதுக்கு நீக்கிடலுங்கப்பா, என்னை விடுவிச்சிடலுங்கப்பா. ஏன் அவர் முகத்தை மறைக்க சொல்றார்? அவர் முகத்தை பார்க்க அவருக்கு பயமா இருக்குது. அவர் முகத்தை பார்த்து பேசுறே அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். தான் செய்த அக்கிரமம் அவர் முகத்தை பார்க்கும்படி அவருக்கு தோணல. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காரியம் எப்படி இருக்கு பாருங்களேன். இல்லை, அவர் முகத்தை மறைத்துங்கிறார். அவருடைய முகத்தை நீரும் இந்த முகத்தை மறைத்து இல்லை மறைச்சுக்குங்கப்பா, அவங்க முகத்தை பார்க்க எனக்கு பயமா இருக்கு. இல்லை, இன்னைக்கு நாம செய்த காரியங்கள் அவர் முகத்தை பார்க்க முடியுதா? அவர் முகத்தை இல்லை மறைச்சிக்க சொல்றோமா? எனக்கு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தைரியமா பாவம் செய்துட்டு அவரை பார்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்ல, துணிகரமா பேசுறோம்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டும் இல்ல, 8வது வசனம் சொல்லுகிறது, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூறும். நீங்க என் அக்கிரமத்தெல்லாம் பாராதபடி இதெல்லாவற்றையும் மன்னித்து மறந்து எல்லாவற்றுக்கும் என்னை விலகி என்ன செய்யணுமா? என்னை களிகூறும்படி செய்யும். அப்பதான் நீங்க நொறுக்கின எலும்புகள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நொறுக்குவாரா? இல்லை. அப்படி இருதயத்தில் எலும்புகள் அழுது அழுது நொறுங்கி கிடக்கிறது. அவர் செய்த அக்கிரமத்தை நினைத்து பாவத்தை நினைத்து அவர் அழுது அழுது அந்த எலும்புகள் நொறுங்கி இருப்பது போல உணர்கிறார். அந்த எலும்புகள் என்ன செய்யுமா? களிகூறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பர்வதத்துல வந்திருக்கிறீங்களா? தேவ பாதத்துல வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாமா? கொஞ்சம் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். எனக்குள்ள ஒரு காரியம் இருக்கா? எனக்குள்ள தேவனுக்கு பிரியமற்ற காரியம் இருக்கா? சபைக்கு கீழ்ப்படுகிற காரியம் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த நொறுங்கின இருதயத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருப்பா, நான் உன்னை அப்படியே அணைச்சு கொள்வேங்கிறார். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் உங்களை அப்படியே அணைத்து ஆறுதல் படுத்தி அவருக்கு உங்களை பயன்படுத்தி கொள்வாராமே. அதனால இந்த நேரம் அப்படியே ஒரு சமூகத்துக்கு வந்துருங்க. நிச்சயமாய் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியாய் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அக்கிரமமாய் தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்போ ஒரு களிகூறுதலை கட்டளையிடுங்கப்பா. கரங்கள் அர்ப்பணித்து நிற்கிறோம், எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்க போகிற பிள்ளைகள் மத்தியிலே அவனுக்கு கிருபை இருக்கட்டும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவை பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் ஆத்துமாவிலே வறண்டு போயும் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கலாய்த்தும் ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசமும் ஆகிய நன்மையானவற்றை தருகின்றார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள். ஆதலால் பிதா இன்றைக்கு உங்களை திருப்தியாக்கி நன்மையானவைகளை காணச் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் தொழிலாகிய மீன் பிடித்தலில் ஏமாற்றமும் விருதாவாகி போன பிரயாசங்களும்
நாளைய தினத்திற்கு வழியில்லாத சூழ்நிலைகளுமான நிலையில் மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஒன்றும் அகப்படாமல் கவலையோடு ஆத்துமாவிலே தோய்ந்து போயும் இருந்த நிலையில் இயேசு அவர்களை சந்திக்கின்றார், விசாரிக்கின்றார், ஆலோசனைகளை கொடுக்கின்றார். திரளான மீன்களை பிடித்து திருப்தியாக்கி ஆசீர்வதித்து நடத்துகின்றார் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், பிரயாசங்களில், சந்திக்கின்ற மனிதர்களில், பணியிடங்களில் எல்லாம் உங்களின் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறதே என்றும் ஒரு பலனும் நன்மையும் காணப்படவில்லையே என்றும் எப்படி நாம் முன்னேறி செல்வது, நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்றவர்களாய் பல குழப்பங்களுடனும், பொருளாதாரத்தில் தடைகள், வறண்ட சூழ்நிலைகள், ஒன்றுமில்லாத நிலைகளையும், மேலும் உதவி செய்வார் யாருமில்லையே என்று அங்கலாய்த்தும் வேதனைகளோடும் காணப்படுகிறவர்களே, அவ்வளவுதான், இனிமேல் எந்த நன்மையும் நம்மை தேடி வராது என்ற நம்பிக்கையற்ற நிலையில் விரக்தியுடன் சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயமாகிய நம்பிக்கையின் வலைகளை இன்றைக்கு மீண்டும் விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவிலே போடும்படி ஆலோசனை தருகின்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களின் நம்பிக்கையற்ற நிலைகளை மாற்றுகின்றார். தெளிந்த ஆலோசனைகளை தந்து உங்கள் விசுவாசத்தை உயிர்ப்பித்து திரளான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திருப்தியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வாக்கு பண்ணுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். நானும் என் வீட்டாரை சேவிப்போம். யோசுவா 24:15. பிரியமானவர்களே, குடும்பம் என்பது மனிதன் அல்ல, அது தேவனின் திட்டம். சபையை உருவாக்குவதற்கு முன்பு குடும்பத்திற்கான விசுவாசம் முதலில் அனுபவிக்கப்படுகிறது. குடும்பம் கிறிஸ்துவில் ஒருமைப்பட்டு நிற்கும் போது பரிசுத்த ஆவியினால் குடும்பம் அடையப்படுகிறது. அங்கு ஜெபம் தூபமாக எழும்புகிறது. இயேசுவின் அன்பு ஒவ்வொரு இருதயத்திலும் உறவிலும் பாய்கிறது. சத்துருவானவன் இதை அறிவான், குடும்பத்தை ஆக்குகிறான். மனதில் குழப்பம், ஆவியின் சோர்வை உண்டாக்குகிறான். ஆனாலும் எந்த வீட்டில் கிறிஸ்துவை மையமாக வைத்து எந்த வீட்டில் ஜெபம் இருக்கின்றதோ அந்த வீடு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக சுபாவத்தை கொடுத்து வழிகளை சீர்படுத்துகிறார். ஒவ்வொரு தகப்பனின் பொறுப்பும் பிள்ளைகளின் பொறுப்பு, தாயின் பொறுப்பு, இவை யாவும் தேவனின் வார்த்தைப்படி இருக்குமே. அதுதான் மெய்யான கிறிஸ்துவின் குடும்பம். எங்களை ஆவியினால் நிரப்பி இருதயங்களில் சமாதானத்தை நிலைநிறுத்துவாராக. நானும் நம் குடும்பமும் கர்த்தரையை சேவிக்க உதவி செய்வாராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கர்த்தரும் என் மேய்ப்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 18ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த
2 நாளாகம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே தேவனுடைய ஆவியானவர் ஓதேத்தின் குமாரனாகிய அசீரியாவின் மேல் இறங்கின வேளையிலேயே அவன் இந்த நாட்களில் எதிர்கொண்டு ராஜாவுக்கு இந்த நாட்களிலே இப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அநேக நாட்களை மெய்யான தேவன் இல்லை என்பதையும், உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை என்பதையும், வேதம் இல்லை என்பதனையும், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே திரும்பி அவரை தேடின போது அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே கூட பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாட்களிலே இல்லாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சுயத்துக்காகவும், தங்களுடைய ஐஸ்வர்யத்துக்காகவும், அதாவது தங்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த நாட்களிலே தேவனை தேடுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், இவர்கள் இந்த நாட்களிலே அங்கே மெய்யான தேவனை இந்த நாட்களிலே தங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த நாட்களை தேடுகிறவர்களாய் இராதபடி எல்லாவற்றிற்கும் ஒரு சுயமான காரியத்திற்காக தேவனை தேடுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே அநேகர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அங்கே தங்களுக்காக ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்து அதன்படியே இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை நடத்தி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அங்கே தேவனுடைய உண்மையான சமாதானமோ, தேவனுடைய உண்மையான காரியமோ அவர்களிடத்திலே இல்லை என்பதை இங்கே இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த சூழ்நிலையில் தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் இப்படி நடந்தது போல இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இன்னல்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அங்கே கர்த்தரிடத்திலே முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை நாங்கள் தேடுகிற வேளையிலேயே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள், சமாதானம் இல்லை, தேசங்களிலே சமாதானம் இல்லை, குடிகளுக்குள்ளே மகா அமளி இந்த நாட்களிலே உண்டாயிருந்தது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே உலகத்திலே நீங்கள் எந்த இடத்திலே பார்ப்பதா இருந்தாலும் சமாதான குறைவாகவும் சமாதானம் இல்லாமலும் இருக்கிறது. அதே வேளையிலே குடிகளுக்குள்ளே அமளிகள் என்றால் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், பசி பட்டினியினால் பொருளாதார பிரச்சனைகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களில் பாருங்கள் நோய்கள், துன்பங்கள், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். தேசத்திலே எந்த தேசத்திலும் இன்றைக்கு சமாதானம் குறைவாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை பாருங்கள். இந்த நாட்களில் இந்த 6வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் ஜாதி பட்டணத்தையும் நொறுக்கிறது, தேவன் அவர்களை சகல இடுக்கணிலும் கலங்க பண்ணினார். ஆண்டோடைய கலக்கம் இந்த நாட்களில் இந்த உலகம் எங்கிலும் இருக்கிறபடினால் வேதம் தெளிவாக இந்த நாட்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் துடன் கொண்டு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள், எப்படி என்றால் துடன் கொள்ளுங்கள், உங்கள் பலன்களுக்கு கிரிகை இருக்கிறது. அப்படியானால் தேவன் நமக்கு கிரிகை செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த கடைசி காலத்திலே தேவன் இப்படியாக இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அன்று அவர்கள் தேவனை தேடினார்கள், அதன் நிமித்தம் இந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு பலனளித்தார். அதே விதமாக இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் கர்த்தரை தேடுகிற வேளையிலே கர்த்தர் நமக்கு பலனளிப்பார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள், அப்பொழுது நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆ